இப்போ வந்து மிக்ஸ்டு துவையல், அதான் வெங்காய துவையல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த துவையலை வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கணும், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அதுக்கு சமமான அளவு கொத்தமல்லி தலையை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சிறிதளவு வந்து என்ன செய்யணுன்னா, தேங்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து 2 வரமிளகா, அப்புறம் 2 வந்து பச்சை மிளகாய், 2ஐயும் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதை எல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு டம்ளர் அளவு இந்த நான் எடுத்து வச்சுருக்கிறது வெங்காயம் பார்த்துக்காங்க. இந்த வெங்காயத்தை அளவு நம்ம வந்து எடுத்து அதையும் வந்து செம்பழுப்பு நிறத்தில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ட்ரையாக அந்த பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா கொஞ்சம் ட்ரையாகவே வதக்கணும். நல்லெண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, வரமிளகா 2, பச்சை மிளகா 2 வதக்கி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் கொஞ்சம் சிறிதளவு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதையும் நன்றாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து என்னென்னா வெங்காயம் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுறது. இது வந்து ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும். அதாவது வந்து நல்லா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த சாம்பார் வெங்காயத்துக்கு வந்து இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதனால் சளியையும் நீக்கும். உடம்புக்கும் வந்து ஓரளவுக்கு அதான் வந்து உடல் சூட்டையும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இது இருக்கும். இது ரொம்ப ஒரு பயனுள்ளது. இந்த சாம்பார் வெங்காயம் எப்போதுமே உணவில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த இவ்வளவுத்தையும் தனித்தனியாக வதக்கி அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அரைக்கணும். அரைச்சிட்டு உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம். அதையும் கூட நம்ம தேவைப்பட்டால் வறுத்து போட்டுக்கலாம். அந்த மாசுக்கள், கல் உப்பு எடுத்தால் அந்த மாசுக்கள் வந்து வறுத்தா வந்து முருங்கையில போட்டு வறுத்தா அந்த மாசுக்கள்லாம் கல் உப்பில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்கள்லாம் தூர நீங்கிரும். அந்த உப்பையும் சிறிதளவு எடுத்துக்கணும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி புளி கரைசலை வந்து தனியாக நம்ம வச்சுட்டு இவ்வளோத்தையும் போட்டு என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்து அதை வந்து துவையலாக சாப்பிட்ணும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த சாதத்தோடனாலும் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப வந்து ருசியாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. நானும் வந்து இதை வந்து செஞ்சு பார்ப்பேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து நம்ம வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பயனுள்ளதாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா செய்து பாருங்கள் அப்படிங்கிறது. இதை எப்படி பேஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு பாருங்கள், என்ன அழகாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டு ரொம்ப ஒரு அருமையாக ஆனதாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி வந்து உணவிலே வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருந்தால் தான், ருசியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடவே தோணும். அந்த மாதிரி இது நல்ல ஒரு இதை பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட்டாக நல்ல ஒரு துவையல் ரீதிக்கு வந்து ஒரு இந்த கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும். மிகவும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். வடிக்கிறேன்பா.